ஹல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்னும் நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எத்தனை பேர் ஆராதிக்க தேவனை ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். உங்கள் மேலெல்லாம் ஒரு 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 பிடி வாரண்ட்ட ஆண்டவர் பரலோகம் போட்டிருக்கு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேலே ஒரு பிடி வாரண்ட்ட பரலோகம் போட்டிருக்கு. இந்த டெரரிஸ்டெல்லாம் வந்து தப்பிச்சு ஓடிட்டானுங்க, சிக்கவே மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மேலே கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் போடுவாங்க. சொல்லிட்டே இருப்பாங்க, வந்து என்ன ஆயிடு, ஆஜாராயிடு ஆஜாராயிடு ஆஜாராயிடுன்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் இவங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தா உடனே மேல் இடத்துல இருந்து ஒரு உத்தரவு வரும், என்ன வாரண்ட்டு போட்டுருங்க. இது போட்ட பிறகு என்ன நடக்கும்னா, கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய ஃபோர்ஸே இறங்கிடும், ஒரு பெரிய படையே இறங்கி எங்கோ உட்காந்துருந்தாலும் சுருட்டி தூக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. அதுபோல் தேவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு உங்களை சொந்தக்காரனாக ஆக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் வாரம் வார்த்தையை கொடுத்தாலும் சில பேர் நழுவி ஓடிட்டே இருந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த காலையில் என்னை பார்த்து சொன்னார், நான் பரலோகத்திலேருந்து ஒரு ஃபோர்ஸை இறக்கிட்டேன், நான் பரலோகத்திலேருந்து ஒரு படையை இறக்கி விட்டுருக்குறேன். இப்போ நீ எங்கே போனாலும் இந்த பிடி வாரண்ட்ட உன் மேலே நான் போட்டதுனால நீ நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் இயேசு நாமத்தை சொல்கிறேன், நீங்களே நினச்சாலும் அவர் வச்சிருக்கிற திட்டத்திலேருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. நீங்களே நினச்சாலும் அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்பி இருக்கிற அந்த நல்வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க முடியாது. நீங்களே நினச்சாலும் கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிற நன்மையிலிருந்து உங்களை ஒன்றும் பறித்து கொள்ள முடியாது. காரணம், தேவன் சர்வ வல்லவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4:10. யோவான் 4:10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் உனக்கு என்னத்தை கொடுத்திருப்பாரு? ஜீவ தண்ணீர். இது வெறும் பெரிய பரிசுத்த அம்மா பெண்மணியை பார்த்து ஆண்டவர் சொல்லல, இவள் 5 புருஷர்களுக்கு இவள் ஒரு மனைவி. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவர் இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நல்லா நம்ம பல நேரத்தில் நினச்சிக்கிறோம், என் வாழ்க்கையிலலாம் தேவன் கிருபையாக இருப்பாரா, என் வாழ்க்கையிலலாம் தேவன் தயவாக இருப்பாரா. இந்த அம்மாவுக்கு 5 புருஷர்கள். ஹல்லேலூயா. இப்பயுமே இந்த அம்மா எதுக்கு கிணத்துக்கு வந்துச்சுன்னா, வேற யாரும் இன்னொருத்தனை கட்டலாம் தான் வந்து நிற்கிது இந்த அம்மா. இப்போ ஆண்டர் இந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என் ஈவு என்னன்றது உனக்கு புரியல, உனக்கு தேவனுடைய ஈவு என்னன்றது உனக்கு புரியல. அன்னைக்கு இந்த அம்மா பாவத்தோடு வந்து நின்றுச்சு, இன்னைக்கு மேபி நீங்கள் பலவீனத்தோடு வந்து நிற்கலாம், சில இயலாமைகளோடு வந்து நிற்கலாம். மீண்டும் இந்த பலவீனம், மீண்டும் இந்த இயலாமை, மீண்டும் இந்த கடன் பாரம், மீண்டும் இந்த தரித்திரம், மீண்டும் இந்த வியாதி, மீண்டும் இந்த சோர்வு. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவனுடைய தயவை நீங்கள் அறிந்திருந்தார்களானால், தேவனுடைய ஈவை நீங்கள் அறிந்திருந்தீர்களானால், இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறதுனா தெரியுமா? என் ஈவை நீ அறிஞ்சுக்கோ, என்னுடைய ஈவை நீ அறிஞ்சுக்கோ. அன்னைக்கு அந்த அம்மாவை பார்த்து, அன்னைக்கு அவருக்கு தாகம், அதனால தண்ணி கொடுன்னு கேட்டாரு. ஆமென். இன்னைக்கு கர்த்தருக்கு நீங்க மகிமையை கொடுக்க வந்திருக்கிறீங்க, கர்த்தருக்கு நீங்க கனத்தை கொடுக்க வந்திருக்கிறீங்க, கர்த்தருக்கு நீங்க கர்த்தரை உயர்த்த நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் கேட்டதை நீ இப்ப நான் கொடுத்திருந்தேன்னா இன் ரிட்டன் நீ ஜீவ தண்ணீரை பெற்றிருந்திருப்பேன்றார். இதை நான் இப்ப சொல்ல வரேன். இந்த காலையில் நீங்க கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க போறீங்க, கர்த்தர் திருப்பி பெரிய மகிமையை உங்களுக்கு தரப்போறார். இந்த காலையில் கர்த்தருக்கு நீங்க உயர்வை தர போறீங்க, கர்த்தர் நீங்க எதிர்பார்க்காத பெரிய உயர்வை தேவன் உங்களுக்கு தேவன் தரப்போறார். இந்த காலையில் கர்த்தருக்கு நீங்க கனத்தை கொடுக்க போறீங்க, நீங்க எதிர்பார்க்காத தேவன் ஜீவன் நிரம்பி வழிகிற கனத்தை தேவன் உங்களுக்கு தேவன் கொடுக்க போறார். ஏன் தெரியுமா? இது கர்த்தருடைய ஈவு, இது கர்த்தருடைய ஈவு. இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். இந்த காலையில் நான் சொல்றேன், தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆராதிக்கும் போது சில குற்ற மனசாட்சிலாம் உங்களுக்கு வேண்டாம். என்ன தேவ பிரச்சனை நிறைக்குமா, என்ன தேவன் தொடுவாரா,
நான் ஆராதிச்சா தேவன் வருவாரா? ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம், 2 கொரிந்தியர் 12 அதில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். இல்லை, இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அது கீழே இன்னொரு வசனம் வரும் பாருங்களேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பல நேரத்தில் இந்த வசனத்தை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னா, வாழ்க்கையில பெருமை வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. உங்களை நீங்கள் மேன்மையாக பார்த்துடக்கூடாது. ஒன்றை நீ மேன்மையாக நினச்சிடக்கூடாது. நீ எங்கே ஒன்றை நீ மேன்மையாக நினச்சிருவியோன்னு தான் கர்த்தர் இந்த முள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு. இது இல்லைன்னா உன் காலை யாரும் பிடிச்சி நிறுத்த முடியாது. இந்த ஒரு கடன்னு உன் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் நீ கொஞ்சம் அடங்கி உடங்கியிருக்க. இந்த வியாதின்னு உன் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க. இதெல்லாம் இல்லை, இன்னத்துக்கு ஆளை கையிலேயே. அதனால கர்த்தர் தெரிஞ்சுதான் அந்த முள்ளை எங்கேயோ சொறி விட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயாவா. பல நேரத்தில் இந்த வசனத்தை வந்து நம்ம அப்படி தப்பாக நினச்சிக்கிறோம். ஆமென். ஏன்னா அங்கே பவுல் நான் மேன்மையை பாராட்டாதபடிக்குன்னு சொன்ன உடனே நம்ம யாரும் மேன்மையே பாராட்டக்கூடாது. ஆமென். என்னன்றோம்? நம்ம தாழ்மையோடு இருங்கள். ஒன்றுமே இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த வசனத்துக்கு அர்த்தம் அது கிடையவே கிடையாது. இந்த வசனத்தோட ஃபுல் கான்டெக்ஸ்ட்டை வாசிச்சு பார்த்தா இதனுடைய வெளிச்சம் வேறையா இருக்குது. 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். என்னத்தை நான் பேசுகிறேன்? சத்தியம். சத்தியமானதை நான் பேசுகிறேன். எது தெரியுமா சத்தியம்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது சத்தியம். ஆமீன். வராதே. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது சத்தியம். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது சத்தியம். சத்தியத்துக்கெல்லாம் பெரிய ஒரு சத்தியத்தை சொல்றேன். உங்களை உயர்த்தி அவரோட உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்றது பெரிய சத்தியம். உங்களையும் எண்ணி தான் பிள்ளையா மாத்தி இருக்கிறாருன்றது அதுக்கு மேல பெரிய சத்தியம். அப்படின்னா என்ன? உங்களை அவருக்கு நிகரா வச்சிருக்கிறாருன்றது சத்தியங்களுக்கெல்லாம் தலையாகிய சத்தியமா இருக்கு. இப்ப பவுல் சொல்றாரு, பா சத்தியத்தை நான் பேசுறேன். என்னத்தை நான் பேசுறேன்? என்ன நான் சொல்றேன்? நீ தேவனுடைய பிள்ளை. நான் சொல்றேன் என்ன நான் சொல்றேன்? நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கும் ஆண்டவருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீ இருக்கிற. இந்த வெளிச்சத்தை தானே பவுல் கொடுத்தாரு புது உடன்படிக்கையில. இந்த சத்தியத்தை நான் பேசுறேன். ஆனா இந்த சத்தியத்தை நான் பேசினாலும், நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும், என்ன இருந்தாலும், நான் தேவனுடைய பிள்ளை. நான் அவரோடு கூட அமர்த்தப்பட்டு இருக்கிறேன். உன்னத்துல நான் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி நான் மேன்மை பாராட்ட நான் மனதா இருந்தாலும், நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாத படிக்க அப்படி செய்யாதிருப்பேன். இந்த வசனத்துக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமாங்க? குற்ற மனசாட்சியம். என்ன மனசாட்சியம்? நல்லா கவனிங்க. சத்தியம் சொல்லுது நீ தேவனுடைய பிள்ளைன்னு. சத்தியம் என்ன சொல்லுது? நீ தேவனுடைய பிள்ளை. சத்தியம் என்ன சொல்லுது? உன்னை உன்னதத்தில் அவரோட கூட. சத்தியம் என்ன சொல்லுது? உங்க ஸ்டாண்டர்டோ அவர் ஸ்டாண்டர்டோ வேற இல்ல. சிலுவை நிமித்தமா உங்களையும் அவரையும் ஒன்னாவே ஆக்கிட்டாருன்னு. இப்படிதான் நான் பேசணும், இப்படிதான் என்னை மேன்மை பாராட்டணும். ஆனா இங்க இருக்கிறவங்க என்கிட்ட பாக்குறதும் இல்ல, நானே என் வாழ்க்கையில பாக்குறதையும் வச்சு பார்த்தா, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விழுந்து போறோங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது எல்லாம் புரியுது? ஒவ்வொரு நாளும் எத்தனை இடத்துல பாவம் செஞ்சிடுறீங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை இடத்துல சில தீமைகள் நடந்துருது, சில தவறான காரியங்கள் நடந்துருது. இங்க பவுல் சொல்ல வர கருத்து என்னன்னா, அது நிமித்தம் அந்த ஸ்தானத்தை என்னைக்கு நீங்க இழந்து போறது இல்லை. அது நிமித்தம் அந்த மேன்மையை நீங்க என்னைக்கு இழந்து போறது இல்லை. ஆனா என்ன ஆயிடுதான், நான் என்னிடத்தில் காண்கிறதும் என்னால கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு நான் என்ன பண்ணிட்டே இருக்கிறேன்? அப்படி என்னையே குறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் நீதிமானா? நான் நேற்று தான் அப்படி பண்ணிட்டேன். நான் என்ன தேவனுடைய பிள்ளையா? நேற்று தான் இப்படி என் வாழ்க்கை இருந்துச்சு. பல நேரத்தில் இதை தான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு. ஏங்க, உங்களுக்கு என்ன மேன்மை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப என்ன மேன்மையை நான் வெளிப்படுத்தினேன்? நீங்க அப்பாவோட சொல்லுங்க சத்தமா, இன்னும் சத்தமா. எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்க ஸ்தானம் யாருடைய ஸ்தானம்? உன்னதமானவருடைய ஸ்தானம்.
ஆனா இங்க சொல்றாரு, நான் எனக்கு வெளிப்படுத்தவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இது ஆவியிலே இல்ல, கர்த்தர் தருவதெல்லாம் ஆவியில இருக்கும், பிசாசு தருவதெல்லாம் மாம்சத்திலே இருக்கும். என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக்சுவலி அதுக்கு தான் டிரான்ஸ்லேஷன்ல சொல்றாங்க, அந்த முள் என்பது குற்ற மனசாட்சி. நீ பாவம் பண்ணிட்ட, நீ பாவி, நீ உதவாதவன், நீ நீதிமான்லாம் கிடையாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். ஒரு முள் உள்ள இருக்குமா? அந்த முள் என்ன பண்ணிச்சான்? இது தேவனுடைய தூதன் இல்லை. அதனால தான் பவுல் அங்கே தெளிவாக அடிக்கிறாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய என்னவா இருந்ததா? தூதனா இருக்கிறது. இப்போ பவுல் என்ன தெரியுமா செய்யறாரா? இப்படி உள்ள இருந்து அந்த குற்ற மனசாட்சி பவுலை குத்திக்கிட்டே இருக்கும்போது அடுத்த வசனத்தை வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அப்ப குற்ற மனசாட்சி போறதுக்கு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணணும். இப்ப பவுல் சொல்றாரு, அப்பா ஏசப்பா சொல்றாரு, நீங்க என்ன மேலானவன் சொல்றீங்க, நீங்க என்ன நீதிமான்னு சொல்றீங்க, நீங்க என்ன வல்லவன்னு சொல்றீங்க, நீங்க என்ன உங்க ஸ்தானத்துல நான் இருக்கிறேன்னு என்ன சொல்றீங்க. ஆனா சில காரியத்துல நான் விழுந்துறது நிமித்தமா சில எனக்குள்ள இருக்கிற அந்த குற்ற மனசாட்சி முள்ளாட்டம் பிசாசு அதை வச்சு 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 நீ தான் விழுந்தல, நீ தான் பாவம் பண்ணல, நீ இப்படிப்பட்டவன் தானே அப்படிப்பட்டவன் தானே என்ன பண்ணிட்டே இருக்குது, குத்திக்கிட்டே இருக்குப்பா. என்னால அந்த நான் ஒரு மேன்மையானவன்றதை என்னால என்னவே செய்ய முடியல, என்னால் உணரவே முடியலன்னு பவுல் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணப்ப ஆண்டவருடைய அடுத்த ரிப்ளை பாருங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். பவுல், நீ என்ன செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீனாதான் உனக்குள்ள குற்ற மனசாட்சி வந்துகிட்டே இருக்கும். நீ என்ன செய்யணும்ன்றத தயவுசெய்து விட்டு நீ எதையாச்சும் செஞ்சு நீதிமான் ஆகணும்னு ட்ரை பண்ணனா உன்னால கடைசி வரைக்கும் நீதிமான ஆகவே முடியாது. உள்ள குற்ற மனசாட்சி உன்னை குத்திக்கிட்டு தான் இருக்கும். அதனால உன்னை பார்த்து நான் சொல்றேன், என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சிலுவையில நான் உனக்காக செஞ்சு முடிச்சேனே. நீங்க மேன்மை பாராட்ட ஒரே தகுதி இருக்கு, அது தேவ கிருபை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? என்ன பாராட்ட? நம்மளை பார்த்து கேட்கலாம், நீலாம் தேவ பிள்ளையா? நேற்று நீ பேசின பேச்சுக்கு நீலாம் தேவனுடைய பிள்ளையா? நேற்று நீ நடந்த நடக்கைக்கு நீலாம் தேவனுடைய பிள்ளையா? உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு நீலாம் ஒரு தேவனுடைய பிள்ளையா? தைரியமா தட்டி சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை தான். நான் விழுந்தாலும் அவர் பிள்ளை தான், நான் எழுந்தாலும் அவர் பிள்ளை தான். ஏன்னா நான் இப்ப நிக்கிறது என்னால கிடையாது, நான் விழுந்தாலும் அது என்னோட இது கிடையாது, அவர் கிருபை. பவுல் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் கிருபை உனக்கு போதும். பவுலே, நீ விழுந்து போறதெல்லாம்ப்பா பிசாசு அதை உனக்கு குற்ற மனசாட்சியை கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனா நான் அதை எப்படி தெரியுமா பாக்குறேன்? உன் வாழ்க்கையில சில பலவீனங்களா நான் அதை பாக்குறேன். அல்லேலூயா. அதை என்னவா பாக்குறேன்? பிசாசு அதை ஒரு பாவம்னு சொல்லி உன்னை குற்றிட்டு இருக்கிறான். தேவன்கிட்ட போக முடியாது, தேவன்கிட்ட நெருங்க முடியாதுன்னு. ஆனா நான் அதை அப்படிலாம் பார்க்கல, உனக்கு ஒரு பலவீனமா நான் அதை பார்க்கிறேன். அதனால நீ என்ன செய்யலான்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு, உங்க கிருபை எனக்கு போதுண்டாடி, சிலுவை நீங்க எல்லாமே எனக்கு செஞ்சு முடிச்சிட்டீங்க, அந்த கிருபையை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் மாத்திரம் நீ சொல்லு. என் கிருபை மட்டும் உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். அவர் சொல்றாரு பாருங்க, ஆகையா. என்னது ஆகையால்? சொல்லுங்க, ஆகையா கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா என்ன பண்றேன்? அல்லேலூயா. அப்படி என்ன தெரியுமா? அப்படி என்ன தெரியுமா? என்ன பாவின்னு சொல்றீங்களா? சொல்லிக்கோங்க. கோவக்காரன்னு சொல்றீங்களா? சொல்லிக்கோங்க. இதுக்கு என்னென்ன பேர்லாம் வைக்கணுமோ என்னென்ன பேர் வேணா வச்சுக்கோ. ஆனா நீ பார்க்க முடியாத ஒரு வல்லமை என் மேல இருக்கு. என்னை என்னெல்லாம் குற்றப்படுத்தணுமோ குற்றப்படுத்திக்கோங்க. ஆனா உன் கண்ணுக்கே தெரியாத ஒரு வல்லமை என் மேல இருக்கு. இந்த உலகத்தோட கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருபை உங்க மேல இருக்கு. அந்த கிருபை, அந்த பலவீனங்களெல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு மாற்றி உங்களை பலப்படுத்த பிரயோஜனம் உள்ளதாய், மிகவும் வல்லமை உள்ளதாய் அது இருக்கிறதே. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், மேன்மை பாராட்டலாமா பாராட்டக்கூடாது? உங்களை நீங்க மேன்மையா பாராட்டலாமா பாராட்டக்கூடாதா? அப்படி உங்களை நீங்க இல்ல ஆண்டவரே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பிசாசு பிடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் முன்னாடி இப்படி கெத்தா நில்லுங்க பார்ப்போம். பல பேருக்கு என்னன்னா, இந்த திருவந்து எடுத்து முடிச்ச பிறகுதான் நீங்க பரிசுத்தமே ஆவறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இது அடையாளம். இது எதின் அடையாளம் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை கழுவிட்டாருன்றதுக்கு இது அடையாளம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை பரிசுத்தமாக்கிட்டாருன்றதுக்கு இது அடையாளம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை விடுதலை ஆக்கிட்டாருன்றதுக்கு அடையாளம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை பிள்ளை ஆக்கிட்டாருன்றதுக்கு இது அடையாளம்.
ஹல்லேலூயா. அதனால இதை வாங்கும்போது அப்படியே அப்படியே நடுங்கி கிடுங்கி ஒரு பாவலா காட்டுவோம். அதெல்லாம் கிடையாது. அவ்வளோ சீனெல்லாம் இல்லை. பக்கலப்பா சொல்லுங்க, பக்கலப்பா சொல்லுங்க. ஏங்க இது ஏற்கனவே உங்களுக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. இது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டதின் அடையாளம். இதை பார்க்கும் போது இதை வாங்கும் போது எப்படி தெரியுமா வரணும்? நம்மளாம் ஒரு ஆக்ஷன் கொடுப்போமே, அப்படிலாம் இல்லை, சந்தோஷமா கொடுங்க அப்படி வாங்கணுங்க. ஏன் தெரியுமா? உலகம் என்ன குத்திட்டு இருக்குது உள்ளார. நீ ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை திரும்பி பார்த்தா சொல்லுது, நீ என் புள்ள. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உலகம் மாம்சம் உள்ள உட்காந்து குத்துது, நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், இது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது திரும்பி இதை பார்த்தா இது நமக்கு உன்னை காட்டுது, உனக்காக நான் மரிச்சிருக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன். நீ தரித்திரவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ வியாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ நோய் நொடியா வாழ வேண்டிய அவசியம் இல்ல, நீ பாவத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்ல, பாவின்ற பட்டத்தோட நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் கிருபை உனக்கு போதும். எல்லாவற்றையும் உனக்காக நான் ஏற்கனவே செய்து முடித்து இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த ஆராதனை வேலையில நான் சொல்றேன், உன்னை கர்த்தருக்கு கொடுக்கணும்னா அது முதல் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒருத்தரை மேன்மைப்படுத்தணும்னா அவரை மேன்மைப்படுத்துறதுக்கான மேன்மை உங்கள்கிட்ட இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. ஒருத்தரை மேன்மைப்படுத்தணும்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? அனாதைகளால் தேவனை ஆராதிக்க முடியாது, பிள்ளைகளால் தான் தேவனை ஆராதிக்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆர்ஃபன்ஸ் cannot worship God. எனக்கு யாருமே இல்லை, நான் தனி, அவங்களால தேவனை ஆராதிக்கவே முடியாது. ஐ ஹாவ் அ ஃபாதர். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பலவீனத்திலே உங்களை பலன் செய்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். உங்கள் போராட்டங்களிலே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கண்களை மூடி தேவனை துதிங்களேன் பார்க்கலாம். துதிங்களேன், துதிங்களேன். ரலமா மம மகர ஷகடதன ரலபா ரேலமா துனரலமமா கதனரல பகர ஷகடதன ரலலதன ரல ஓ ஹல்மேரதன ரலமமா ஷகடதன ரலமமா ரேலமமா சிக் ஹல்லேலூயா. ஹல்மேரமகோ சோகுத்துனதனரலலதனரலதனரல அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. அன்பை விவரிக்க வார்த்தைகள் இல்லையே, செய்கைகள் சொல்லிட என் வாழ்நாள் போதாதே. தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். சத்தமா தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். சேர்ந்து தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. சத்தமா சொல்லுங்க, தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும். இவ்வளவுதான் சத்தமா, நல்ல சத்தத்தை உயர்த்தி தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும். இன்னும் நல்ல சத்தமா பாடுங்க, தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே,
மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். மீண்டுமா அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், என் சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. பாடுங்க. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே. சத்தத்தை உயர்த்தி. சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. மீண்டுமாய் அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே. சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தை எல்லாமே நீதானே, நீர் போதும். இது ஒரு ஈஸியான பாட்டு தான். அப்பாவோட அன்பை உணர்ந்து சொல்லுங்க. ஓ, இதை நீங்க சொல்லும் போது உங்க இருமையும் அதை பாடட்டும். மீண்டுமாய் தகப்பனே தகப்பனே தந்தையே மீண்டுமாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி. தகப்பனே நீர் போதுமே. அன்பே ஆருயிரே அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே. என் சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். சொல்லுங்க. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன். சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீர் போதும். இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்தி அவரை. தகப்பனே எல்லாமே நீதானே. ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலோ உன் நேசம் இனிமையே. ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலோ உன் நேசம் இனிமையே. மீண்டுமாய் ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலோ உம் நேசம் இனிமையே. பாடுங்க. ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலோ உம் நேசம் இனிமையே. தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். பாடுங்களேன். தகப்பனே ஓ மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். மீண்டுமா மீண்டுமா. தகப்பனே தகப்பனே மடியிலே. எஸ் எஸ் எஸ். பாடுங்க. தகப்பனே. இந்த பாடும்போதே அந்த அப்பாவோட அரவணைப்பு, ஓ அந்த அப்பாவோட மடியின் பிரசனத்தை நீங்க ஒவ்வொருவரும் அனுபவிப்பீர்களாக. தகப்பனே தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். மீண்டுமா. தகப்பனே ஓ மகிழ்கிறேன். பாடுங்களேன். ஓ தவழ்கிறேன். தகப்பனே தந்தையே தகப்பனே தந்தையே. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. தகப்பனே தந்தையே நீர் போதும்.
சொல்லுங்களேன். நான் சொல்லிட்டா, மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிருபை என்னன்னா கற்பனை செய்கிற ஒரு கிருபை. இமேஜினேஷன். இமேஜினேஷன்ன்ற வேர்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இமேஜ் இன். இமேஜ் இன், உள்ளே இருக்கிற படம். எல்லாம் கண்ண மூடுங்களேன். நான் 10 எண்ணி முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் வெள்ளை காக்கா கண்ணிலே வரக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? திறக்கக்கூடாதுன்னு சொல்லல. நின்றுட்டு தூங்குறீங்களா? நான் 10 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள யாருக்கும் வெள்ளை காக்கா கண்ணிலேயே வரக்கூடாது. வெள்ளை காக்கா வரவே கூடாது. எத்தனை பேருக்கு இப்போ வெள்ளை காக்கா வந்துருச்சு? கையெழுத்தி காட்டுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் வந்துருச்சு வெள்ளை காக்கா. இப்போ நான் என்ன பார்க்காதீங்கன்னு சொல்கிறேனோ அது என்ன வந்துடுது. அப்படி ஒன்று இல்லைனாலுமே இப்போ தகப்பனே மகிழ்கிறேன்னு சொல்லும்போது, உங்கள் மடியில் தவழ்கிறேன்னு சொல்லும்போது, அவரை எப்படிப்பட்ட ஒரு அழகான அப்பாவா சித்தரிக்க முடியுமோ அவர் அப்படியே உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு அவரோட மடியில் அப்படியே உங்கள் தலை இருக்கிறது போலவும் அந்த தலையை அப்படியே அவர் தடவி தடவி கொடுத்து, நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளை. தேவ பிரசனம் இப்பவே உங்க மேல. எஸ் எஸ், receive your healing right. Receive the touch of Father right now in the name of Jesus. அரல மகர ஷகட பகதனரல. உன்னை திக்கற்றவளாக நான் விட, உன்னை திக்கற்றவளாக நான் விட, உன்னை திக்கற்றவனாக நான் விட. I will not leave you alone, says the Lord. உன்னை தனியா விட மாட்டேன் மகளே, உன்னை தனியா விட மாட்டேன் மகனே. காலை வேளையில அப்பாவோட சத்தம், உன்னை திக்கற்றவனாக நான் விட, நான் உனக்குள்ள வந்து இருக்கிறேன். நான் உனக்குள்ள வந்து இருக்கேன். நான் உனக்குள்ள வந்து இருக்கேன். சில பேர் இப்ப அப்பாவோட அரவணைப்பு, சில பேர் இப்ப அப்பாவோட தடவுதல, சில பேர் இப்ப அப்பாவோட கட்டி அணைப்பு. ஓ, தேவ பிரசன்னம் அலையா இந்த சபையை நிறைக்கிறது. தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய அரவணைப்பு. இப்பவே இப்பவே. You are not an orphan. நீ அனாதை அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல, நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல. உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன்னுடைய தகப்பன். உலகத்தை தன் வார்த்தையால் உண்டாக்கினவர், முழு உலகத்தையும் தன் கரத்திலே தாங்கிக் கொண்டிருக்கிறவர் அவர் உன் தகப்பன். He is your father. தகப்பனே மகிழ்கிறேன். Love you daddy. மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே மகிழ்கிறேன். எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செஞ்சிருக்கிறீங்கப்பா. இந்த உலகம் எங்களை குற்றவாளிகள் தீர்க்கும் போது என் பிள்ளடான்னு சொல்லி எங்களை அள்ளி கொள்ளுகிற ஒரு தகப்பன், எங்களை அள்ளி கொள்ளுகிற ஒரு தகப்பன், எங்களை அள்ளி கொள்ளுகிற ஒரு தகப்பன், எங்களை அள்ளி கொள்ளுகிற ஒரு தகப்பன். தகப்பனே மகிழ்கிறேன். மடியிலே தவழ்கிறேன். ஓ, மகிழ்கிறேன். மடியிலே தவழ்கிறேன். மீண்டுமா தகப்பனே மகிழ்கிறேன், மகிழ்கிறேன். மடியிலே தவழ்கிறேன்.
சொல்லுங்க தகப்பனே மகிழ்கி. காலை வேளையில may the spirit of joy, சந்தோஷத்தின் ஆவியானவர் உங்களை நகைக்க பண்ணுவாராக. சந்தோஷத்தின் ஆவியானவர் உங்களை நகைக்க பண்ணுவாராக. சந்தோஷத்தின் ஆவியானவர் உங்களை நகைக்க பண்ணுவாராக. தகப்பனின் பிரசனத்திலே நீங்கள் இணைந்து போன அந்த நகைப்பு, தேவ பிரசனத்திலே உங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் இணைந்து போன அந்த சிரிப்பு, நீ இழந்து போன அந்த சமாதான, நீ இழந்து போன அந்த நகைப்பு, 100 வருடங்கள் தாண்டி இதற்கு மேல் எனக்கு பிள்ளை இல்லை, என் சரீரத்தில் எல்லாம் செத்து போயிற்று என்று சொல்லப்பட்ட சாராளுடைய வாழ்க்கையிலே வார்த்தையை அனுப்பி அவளை நகைக்க பண்ணிய தேவன் இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தை நான் உன்னை நகைக்க பண்ணுகிறார். The spirit of joy, the spirit of joy, the spirit of joy, the spirit of joy. Halmaroko sokatana dana ralabagoro shagada bagada. அடக்காதீங்க அடக்காதீங்க, சிரிப்பு வந்தா நல்லா சிரிங்க. இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி, இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி, இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி. உங்களை மகிழ்விக்கிற ஒரு ஆவி, உங்களை மகிழ்விக்கிற ஒரு ஆவி. Yes, 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 hallelujah. துக்கத்தை மறந்து, துக்கங்களை மறந்து, துக்கங்களை மறந்து உங்களை நகைக்க பண்ணுகிற ஆவியானவர். Spirit of joy, fill in Jesus name, fill in Jesus name. நகைக்க பண்ணுவீராக, நகைக்க பண்ணுவீராக. கர்த்தர் இருக்கிற சில பேரை ஏற்கனவே சிரிக்க வச்சுட்டு இருக்கிறாரு, ஏற்கனவே சிரிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. திராட்சரசம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்குமா? திராட்சரசம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்குமா? இப்போ உங்களை சந்தோஷிப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற திராட்சரசத்தை, உங்களை சந்தோஷிக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற திராட்சரசத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்கள் மேல். Come on, come on, may the spirit of joy fill you right now. Hallelujah, 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 hallelujah. நகைக்க பண்ணுகிறவர், நகைக்க பண்ணுகிறவர், நகைக்க பண்ணுகிறவர், நகைக்க பண்ணுகிறவர். Hallelujah. பிசாசே, பிசாசு இப்ப நடுங்குகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் சிரிப்பின் சத்தத்திற்கு பிசாசு நடுங்குகிறார். Yes, 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 yes. Be free. Be free in the spirit. Be free in the spirit. Be free in the spirit. கர்த்தர் உன்னை நகைக்க பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை நகைக்க பண்ணுகிறார். ஓ, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனை கர்த்தருடைய வார்த்தை நகைக்க பண்ணினது போல, கர்த்தருடைய வார்த்தை நகைக்க பண்ணினது போல உன் சூழல்கள் மரித்து போன சூழல்கள் அல்ல, உன் சூழல்கள் முடிந்து போன சூழல்கள் அல்ல,
உன்னை நகைக்க பண்ணுகிற ஆவியானவர், உன்னை நகைக்க பண்ணுகிற கர்த்தர். Yes, 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 yes. Receive the spirit of joy. Receive the spirit of joy. Receive the spirit of joy. சந்தோஷத்தின் ஆவியை பெற்றுக்கொள். ரேமாலா மகரா ஷகடா மகதனரா மமம ஹல்மேதனரா. ஹalleluya. சில பேர் ஏற்கனவே அதில் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. விட்டுறவங்களை பார்த்து நான் சொல்றேன், கவனிங்க. அந்நிய பாஷை பேசுங்க நான் சொன்னேனா? நீங்களாவே பேசுறீங்களே, ஆவியானவர் வந்தா பேசுறீங்க, நீங்களாவே பேசுறீங்களே. இப்ப கர்த்தர் உங்க மேல சந்தோஷத்தின் ஆவியை ஊற்றுறாரோ ஊத்தலையோ, வாயை திறந்து எல்லாரும் சிரிங்க பார்க்கலாம். Come on, laugh right now. சிரிங்க. பாதாளம் நடுங்குட்டு இயேசுவின் நாமத்துல, பாதாளம் நடுங்குட்டு இயேசுவின் நாமத்துல, பாதாளம் நடுங்குட்டு இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. நகைக்க பண்ணுகிற ஆவியானவரே, நகைக்க பண்ணுகிற ஆவியானவரே. ஒருவேளை பலவீனத்தோட இதை ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க பலவீனமான கால்களை கைகளை பார்த்து சிரிங்க. பிசாசே உன்னால நான் முடக்க முடியாது, பிசாசே உன்னால நான் அழிக்க முடியாது, பிசாசே உன்னால நான் நிறுத்த முடியாது. எனக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிபால பகர ஷகட பகதனரல மமா. May the spirit of joy, சந்தோஷத்தின் ஆவியானவரே என் சபை முழுவதையும் நிரப்புவீராக. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. Yes, 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 yes. துக்கங்களை ஓய பண்ணுகிற ஆவியானவர். துக்கங்கள் துக்கங்கள் உன் நெஞ்ச அடைச்சிட்டு இருந்த துக்கத்தெல்லாம் மறந்து உன்னை நகைக்க வைப்பாராக ஆவியானவர். Don't control yourself. உங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அந்நிய பாஷையில பேசணுமா பேசுங்க, சிரிக்க வைக்கிறாரா சிரிங்க. இதுதான் ஆவியானவர் வேலை, இதுதான் ஆவியானவரோட வேலை. துயரப்பட்டவர்களுக்கு, ஓ ஹalleluya, துயரப்பட்டவர்களுக்கு ஆனந்த தைலத்தை ஊற்றுவதுதான் ஆவியானவருடைய வேலை. ஒடுங்கின ஆவிக்கு துதியின் உடைய கொடுக்கிறது தான் ஆவியானவருடைய வேலை. ஆனந்த தைலத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக, ஆனந்த தைலத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். என் ஆசை நீங்கப்பா, செல்லமே என் தேவை நீங்கப்பா. என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா.
ஐயோ ஆண்டவர் என்கிட்ட உங்களை பார்த்து ஒன்று சொல்றாரு, என் ஆசை நீதான்ப்பா, என் தேவை நீதான்ப்பா. ஏசப்பா உன்னை பார்த்து சொல்றாரு, மகளே என் சொந்தம் நீதான்ப்பா, என் சொத்தே நீதான்ப்பா. அவர் சொத்து நீங்க, அவர் சொத்து நீங்க. எஸ் எஸ் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை என்று கைவிட மாட்டேன் என்று சொன்னாரே. ஆகையால் நான் தைரியம் கொண்டு சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் சிரிப்பேன், நான் சிரிப்பேன், காரணம் கர்த்தர் என் சகாய. பரிசுத்த ஆவியானவரே, சந்தோஷிப்பிக்கிற ஜீவநதியே, இன்னும் 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 நீச்சலால வேணும்ப்பா, நீச்சலால வேணும்ப்பா, நீச்சலால கொண்டு போங்க. இருதயத்தின் துக்கங்கள் மறந்து போவதாக. தனிமையின் ஆவியே, அடிமைதனத்தின் ஆவியே, அநாதையின் ஆவியே, இருதயங்களை விட்டு இப்பொழுதே வெளியேறுவாயாக. சந்தோஷத்தின் ஆவியானவர் இப்போதே இருதயங்களை நீச்சலால கொண்டு செல்வீராக. அல்மரமக சகடபகதரல எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை நிமிர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருக, கமான் சொல்லுங்க, நீர் மட்டும்
என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட பாத்திரமானே. இதுதான் அநேகருடைய வாழ்க்கைங்க. ஆமென். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருக பெருகணுமே. நீர் மட்டுமே. You alone, oh God. நீர் மட்டுமே. நீர் மட்டும். மீண்டுமாய் சொல்லுங்க. நீர் மட்டும் பெருக. டாடி தந்தையே, இந்த காலை வேளையில நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. மீண்டும் சொல்லுங்க. நீர் மட்டும். நீர் மட்டுமே. நீர் மட்டுமே. நீர் மட்டுமே. ஆனாலும் நீங்க என்ன கண்ட வீதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீ அப்பா உங்களை பார்க்கிற விதமே வேற. அப்பா உங்களை பார்க்கிற விதமே வேற. நீ உன்னை பார்க்கிற விதமா அல்ல. உலகம் உன்னை பார்க்கிற விதமா அல்ல. அப்பா உன்னை அவர் பிள்ளையா பார்க்கிறாரு. அப்பா உன்னை சொந்த சம்பத்தை பார்க்கிறாரு. அப்பா உங்களை நேச குமாரனா குமாரத்தையா பார்க்கிறாரு. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்ன கண்ட வீதம் பெரியது. என் உயர்வே. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி. நீர் மட்டும் பெருக. சொல்லுங்களேன். நீர் மட்டுமே. நீர் மட்டும். செல்லமே. நீர் மட்டும். டாடா, you alone. You alone. Every glory to you alone. Every honor. Every honor. Only to you, God. Only to you, Dada. Only to you, Dada. உங்களுக்கு மட்டும்தான்ப்பா. உங்களுக்கு மட்டும்தான்ப்பா. எத்தனையோ உடைந்து போன போதெல்லாம் என்னை தூக்கி நிறுத்தினீரே. மீண்டும் எழும்புவோமா என்று நினைத்த வேளையிலே குயவனா எங்கள் வாழ்வை வணைந்தீரே. நீர் மட்டுமே. நீர் மட்டுமே. மீண்டுமா. நீர் மட்டும். Yes, Father God. Yes, Daddy. Yes, Dada. Yes, Dada. You alone. You alone. You alone. நீர் மட்டுமே. நீர் மட்டுமே. நீர் மட்டுமே. கடைசியா சொல்லுங்க. தகப்பனே மகிழ்கிறேன் மடியிலே
அவங்களை பார்த்து சொல்றாரு, எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே. ஓ யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவனே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். உங்களை பார்த்துக் கொள்ளுகிற ஒரு அப்பா. இலைகள் ஊதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனரே. கனிகளின் அறிகுறி இல்லாததால் நான் பிழைப்பதே அரிது என்றனரே. கைகளை உயர்த்தி, நீர் என்னுள் வேறாக இருப்பதினை நான் மறுபடி துளிர்த்ததில் காண்பேத்தீரே. ஆமா, நீர் என்னுள் வேறாக இருப்பதினை நான் மறுபடி, நான் சொல்றேன், அப்படி துளிர்க்கலன்னா உங்களை துளிர்க்க வைப்பாரே. உன் சுக வாழ்வு துளிர்க்கும், சமாதான வாழ்வு துளிர்க்கும், சந்தோஷம் துளிர்க்கும், நிம்மதி துளிர்க்கும், விடுதலை துளிர்க்கும், ஜீவன் துளிர்க்கும். எனக்காகவே எப்போது வானங்களை வானங்களை மேலானவைகள் திறக்கப்படும். உங்க வாழ்க்கையில மேலானவைகளை தேவன் திறப்பார். மேலானவைகளை தேவன் திறப்பார். அவர் திறப்பதை ஒருவனும் அடைக்க முடியாது. அவர் அடைப்பதை ஒருவனும் திறக்க முடியாது. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மேலானதை திறக்கிறேன். மேலானதை திறப்பவரே, நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை, கமா நீங்க மாத்திரம் சொல்லுங்களேன், நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணிவோ. உங்க கையை உயர்த்தி அப்படியே சுத்தி சொல்லுங்களேன், திசை நான்கு மனிதர்கள் அழைத்தாலும், ரெண்டு கையை உயர்த்தி, நான் நோக்கும் ஒரு
திசை நான்கு மனிதர்கள் அடைந்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீதானையா. திசை நான்கு மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை